என் வசம் நான் இல்லை. பகுதி 27. அப்பா என்ற கதிரின் குரலில் நிமிர்ந்தார் பாஸ்கரன். என்ன கதிர், ஏன் இன்னும் சாப்பிடல? அம்மா இப்பதான் கவலையா சொல்லிட்டு இருந்தாங்க என்றார் பாஸ்கரன். அப்பா என்றவன், உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் என்றான். சொல்லுப்பா என்றவரிடம், நம்ம தேவுக்கு என்று அவன் ஆரம்பித்தவுடன், கதிர் வா, நம்ம ஆபீஸ் ரூம்ல போய் பேசலாம் என அழைத்துச் சென்றார். கதவை மூடியவர், நான் இன்னும் அஷ்மிக்கும் அம்மாவுக்கும் எதையும் சொல்லல. நீலகண்டனையும் இந்துவையும் கூட இவங்க கிட்ட அதை பத்தி பேச வேணான்னு சொல்லியிருக்கேன் என்ன மெல்லிய குரலில் சொன்னார். அது இல்லப்பா என்றவனிடம், கதிர் அப்பா சொன்னதையே சொல்லி போர் அடிக்கிறார் என்று தப்பா நினைச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம பிரீத்தியோட விபத்துக்கு காரணமாயிட்டோம். தேவ் இப்ப நடப்பிடமா இருக்கிறதுக்கும் ஒரு வகையில நாம தான் காரணம் என்ற குற்ற உணர்வு என்ன அரிச்சிட்டே இருக்குப்பா என வருத்தமாக சொன்னார். இன்று வரை கதிரும் அப்படியே நினைத்திருந்தான். ஆனால் இன்று அப்படி நினைக்க ஏனோ தோன்றவில்லை. இல்லப்பா, நாம நல்லதுதான் நினைச்சோம். ஆனா அவங்களோட விதி அப்படி இருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியும் என அழுத்தமாக சொன்னான். நீ சொல்றது சரின்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் பிரீத்தியை நம்மால திருப்பி கொண்டு வர முடியாது என்பது தானே உண்மை. இப்போ உயிரோட இருக்கிற தேவுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் என கவலையாக சொன்னார். அப்பா, அத பத்தி பேசுறதுக்கு தான் நானும் வந்தேன். தேவ் நல்லவன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பிரீத்திய அவனால மறக்க முடியும்னு நான் நினைக்கல. நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாலும் அவனால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியலப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நம்ம தெரிஞ்சே கெடுக்கணுமாப்பா என ஆழ்ந்த குரலில் கேட்டான். எனக்கும் அந்த கவலை இருந்தது கதிர். அதான் வந்த உடனே நீலகண்டன் கிட்ட அத பத்தி பேசினேன். அவன் சொன்ன பதில் தான் எனக்கு நிம்மதியை கொடுத்துச்சுப்பா என அமைதியாக சொன்னார். மாமா என்ன சொன்னாருப்பா என தனது அலைப்பாய்ந்த மனதை அடக்க வழி தெரியாமல் கேட்டான் கதிர். உனக்கு அந்த பெண் கீர்த்தியை தெரியுமாப்பா என அவர் எதிர்பாராமல் கேட்டவுடன் சற்றே திகைத்தான். திடீரென அப்பா கீர்த்தியை பற்றி தன்னிடம் ஏன் பேசுகிறார் என யோசித்தான். இது தான் தன் மனதில் இருப்பதை சொல்லிவிட நல்ல சந்தர்ப்பம் என அறிவு சொன்னாலும் தன்னை சமன்படுத்தியவன், ஏன்பா கேக்குறீங்க என கண்களை அழுந்த மூடி திறந்தான். எங்க ஆபீஸ் தானப்பா அந்த பொண்ணு, எனக்கு அவளை நல்லா தெரியும் என சொல்லும் போதே அவனுக்கு இதயத்தில் கூறிய வலி எழுந்தது. கீர்த்தியை முதலா பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு என கேட்டவரை புரியாமல் பார்த்தான். அவளை பார்த்தவுடன் அவதான் என் அர்த்தாங்கினின்னு தோணுச்சு. உங்களோட மருமக அவத்தான்னு நினைச்சேன்னு மனதில் இருப்பதை சொல்ல முடியாமல் தவித்தான். தேவ கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி ஒரு வருஷமா உங்க மாமா வற்புறுத்திட்டு இருந்தான். இந்துவுக்கும் தேவுக்கும் இதனால பெரிய சண்டையே வந்து பேசாம கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனா இந்த தடவை இந்து கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி தேவ வற்புறுத்தின போது அவன் சம்மதம் சொல்லியிருக்கான். அவனே தான் கீர்த்திய பத்தியும் சொல்லியிருக்கான். நீலகண்டனும் அந்த பொண்ண ஆபீஸ்ல பாத்திருக்கார் என நிறுத்தினார். கதிர்க்கு அவர் பேசுவதை கேட்கவே எரிச்சலாக இருந்தது. கீர்த்தியையும் தேவையும் சேர்த்து வைத்து பேசுவது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தனது கோபத்தை அடக்கியபடி, ஓ அப்படியா என்றவனது கண்கள் அலைப்பாய்ந்தது. அந்த பெண் கீர்த்தியை பார்த்ததுமே உங்க மாமாவுக்கு பிரீத்தியோட ஞாபகம் தான் வந்துதான் என்றார். வாட், பிரீத்தியோட ஞாபகமா? அப்பா, நீங்க கீர்த்திய நேர்ல பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் அவ பிரீத்தி மாதிரி இல்லவே இல்லை என வெறுப்பாக சொன்னான். உனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது. ஆனா தேவுக்கும் அவ பிரீத்தி மாதிரி இருக்கான்னு தோணி இருக்கு. ஏன் ஷாலினியுமே அதே மாதிரி தான் நினைக்கிறா என்றவரை நம்ப முடியாமல் பார்த்தான். அது ஒண்ணும் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரீத்தி கீர்த்தின்னு ஒரே ரைமிங்கா இருக்க பேரு, அதான் காரணமா இருக்கும் என்றவன், ஒண்ணு செய்யுங்க, பிரீத்தின்னு பேர் இருக்கிற இன்னொரு பொண்ணா பார்த்து தேவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருங்க என தலைமுடியை பின்னால் அழுந்த தள்ளினான். கதிர், நீ ஏன் இப்படி பேசுற? தேவ உன் கூட சண்டை போடுறதால அவனை எதிரியா நினைக்காத. அவன் ரொம்ப பாவம் கதிர் என்றவருக்கு எந்த பதிலையும் சொல்ல அவனுக்கு விருப்பமே இல்லை. அப்பா, அனாவசியமா ரிஸ்க் எடுக்க வேணாம். தேவோட மனசுல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என உணர்ச்சிகள் துடைத்த குரலில் சொன்னான். வேற எந்த பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை வரலாம். ஆனா தேவ் இந்த பொண்ணு கீர்த்தியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது என அழுத்தமாக சொன்னார். ஏன்பா அப்படி சொல்றீங்க என எரிச்சலாக கேட்டான். கதிர், பிரீத்தி செத்து போன என்றவரை இடைமறித்தவன், அப்பா நிறைய தடவை அதை பத்தியே பேசிட்டோம், வேற ஏதாவது பேசலாம் என கெஞ்சலாக சொன்னான். கதிர், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா என்றவர், விபத்து நடந்த போது பிரீத்திக்கு தலையில அடிபட்டுருச்சு. உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தும் நம்மால காப்பாத்த முடியல. பிரீத்தி அவ கண்ணை தானம் கொடுக்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்தா. அவ கண்ணை எடுத்து அப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்த இன்னொரு பொண்ணுக்கு பொருத்தி இருக்காங்க என பாஸ்கரன் சொன்னவுடன் கதிருக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஆபீஸ் ரூமில் இருந்த சேரில் சாய்ந்து அமர்ந்தவன் கண்களை அழுந்த மூடினான். அன்று கடற்கரையில் கீர்த்தி அவனிடம் சொன்னது ஞாபகம் வந்தது. கதிர் என சற்று தயங்கியவள் நான் என சொல்லத் தொடங்கினாள்.
நான் சின்ன வயசுல விளையாடும் போது நெத்தியில பலமா அடிபட்டுருச்சு. அப்ப பரிசோதிச்ச டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா காலேஜ் முதல் வருஷம் படிக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் பிளாக் அவுட் ஆயிடும். பார்வை தெரியாம போயிட்டு இருந்துச்சு. பரிசோதனை செய்ய சென்னை வந்த போதுதான் முன்னாடி அடிபட்டதால 2 கண்ணோட ரெட்டினாவிலும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்னோட பார்வையை சரி செய்ய இருக்கிற ஒரே வழி 2 கண்ணையும் மாத்துறதுதான்னு சொல்லிட்டாங்க. யாராவது கண்தானம் செஞ்சா சரி செஞ்சிடலாம் என்று சொன்னாங்க. வினோத் அண்ணா கண்தானம் வேணும்னு பதிவு செஞ்ச போது இன்னும் ஒரு 2 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாங்க என பேச்சை நிறுத்தினாள். அப்பதான் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு விபத்துல இறந்துட்டதா சொன்னாங்க. அவங்க கண்ணு எனக்கு பொருத்தமா இருக்கும் என்று டாக்டர் சொன்னார். அம்மாவும் மாமாவும் இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசினாங்க. அந்த கஷ்டமான நேரத்திலையும் அவர் உதவி செய்ய ஒத்துக்கிட்டார். அடுத்த நாள் அந்த பொண்ணோட கண்ணை எனக்கு பொருத்திட்டாங்க. திரும்பவும் எனக்கு பார்வை வந்துருச்சு. அம்மா அந்த பொண்ணோட வீட்டுல போய் நன்றி சொல்ல நினைச்சாங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த விவரமும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மறுத்துட்டாங்க என்றவள், கதிர், சர்ஜரி செஞ்ச பிறகு இதுவரைக்கும் எனக்கு கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. இப்ப சொல்லுங்க, என்ன கல்யாணம் செஞ்சுக்க நீங்க தயாரா என கேட்டாள் கீர்த்தி. அவள் சொல்லி முடிக்கும் வரை பொறுமையுடன் கேட்ட கதிர், கீர்த்தி, நீ தயங்கினதை பார்த்து நான் வேற ஏதோன்னு நினைச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என அவளது கண்களை பார்த்தான். அன்று கீர்த்தி பேசியதையும் இப்போது அவனது அப்பா பேசியதையும் மனத்தில் தொகுத்தவன், கீர்த்திக்கு பொருத்தப்பட்ட கண்கள் பிரீத்தியின் கண்களே என்பதை உணர்ந்தான். உலகம் எத்தனை சிறியது என நினைக்கும் போதே வருத்தம் கலந்த சிரிப்பு தான் வந்தது. கூடவே விரக்தியான சிரிப்பும். தேவ்க்கு இன்னைக்கு பொன் பார்க்க போனோமே, கீர்த்தி, அவளுக்கு தான் நம்ம பிரீத்தியோட கண்ணை பொருத்தி இருக்காங்க. அதனாலதான் எல்லோருக்கும் அவ ஏதோ ஒரு வகையில பிரீத்தியை ஞாபகப்படுத்தி இருக்கா என்றவர், அதனாலதான் சொல்றேன். தேவ் நினைச்சாலும் கீர்த்தியை ஹர்ட் செய்ய முடியாது என முடித்தார். தேவ்க்கு இது தெரியுமா என கேட்ட கதிரின் குரல் அவனுக்கே கேட்கவில்லை. இல்ல, இன்னைக்குதான் அந்த விஷயம் நீலகண்டனுக்கே தெரிஞ்சிருக்கு. தேவ் கிட்ட பொறுமையா இதை சொல்லணும். தேவ்க்கு இந்த பொண்ணை விட வேற யாரும் பொருத்தமா இருக்க முடியாது என்றார். தனது முகத்தை இரு கைகளாலும் தாங்கியபடி அமர்ந்திருந்த கதிர் ஜன்னலின் வெளியே தெரிந்த இருண்ட வானத்தை பார்த்தான். கதிர், ஏதோ பேசணும்னு சொன்னியே என்றவரை உணர்வுகள் அற்று பார்த்தான். என்ன கதிர், ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா என கேட்டவரை வருத்தமாக பார்த்து எதுவும் இல்லை என தலையசைத்தான். உடம்பில் இருந்த சக்தி முழுவதும் வடிந்து விட்டதைப் போல உணர்ந்தவன் சோர்வுடன் எழுந்து கதவை திறந்து தனது மாடியில் இருந்த அறைக்கு சென்றான். படுக்கையில் படுத்து கண்களை மூடியவுடன் மனதில் கீர்த்தியின் உருவமே தெரிந்தது. மனதை குவியப்படுத்தி அவளது கண்களை பார்த்ததும் அவனுக்கு பிரீத்தியின் சாயல் அதில் தெரியவே இல்லை. தனது மனதை சமன்படுத்த முயன்றும் அவனால் முடியவில்லை. அவனது தந்தை சொல்வதுதான் உண்மை என உணர்ந்தான். கீர்த்தியை தவிர வேறு யாரை தேவ் திருமணம் செய்தாலும் அவனால் அந்த பெண்ணுடன் நிம்மதியாக வாழ முடியாது என்றே அவனுக்கு இப்போது தோன்றியது. ஆனால் தேவ் தனது நினைவில் பிரீத்தியை இருத்தி கீர்த்தியுடன் வாழ்வது இருவருக்குமே செய்யும் துரோகம் என தோன்றியது. கீர்த்தியை தவிர வேற எந்த பெண்ணை தேவ் தேர்ந்து எடுத்திருந்தாலும் அவனுக்கு இந்த அளவு வருத்தம் தோன்றி இருக்காது. எந்த காரணத்துக்காகவும் கீர்த்தியை விட்டு கொடுக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. கீர்த்தியுடன் தனது வாழ்வை ஏற்கனவே பல நாட்களாக மனதில் கற்பனை செய்து வைத்திருந்தான். பலவிதமாக யோசித்தும் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தவன் சிவந்த கண்களுடனே அலுவலகம் சென்றான். கௌதமின் அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த ஷாலினி குட் மார்னிங் என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்த கௌதம் அவளை பார்த்து தலையசைத்தான். கௌதம் என அழைத்தவள், சுபிக்ஷா யாரு என அழுத்தமாக கேட்டாள். மிஸ் ஷாலினி, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என கதவை பார்த்தான். கௌதம் என மறுபடியும் அழைத்தவள், நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன் என அவளும் அழுத்தமாக சொன்னாள். ஷாலினி மேம், நான் எதுக்கு அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் என அமர்த்தலாக கேட்டான். எதுக்கா என ஒரு நொடி தடுமாறியவள் தன்னை சமன்படுத்தி, நான் இந்த கம்பெனியோட HR டைரக்டர், உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு தெரியணும் என சமாளித்தாள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மாறும் போது அதை பத்தி சொல்றேன். என் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ரூல் புக்கிலும் இல்ல என அமர்த்தலாக சொன்னான். ரிலேஷன்ஷிப் என நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். HR டைரக்டரா இருக்கீங்க, இது கூட தெரியல. நீங்க ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலையா என நக்கலாக கேட்டவன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் நவ் லீகல் இன் இந்தியா என அவன் சொன்னதை நம்ப முடியாமல் பார்த்தாள். நீங்க சுபிக்ஷா கூட லீவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? அன்னைக்கு ஏதோ கல்யாணம்னு பேசிட்டு இருந்தீங்க என அதிர்ச்சியாக கேட்டாள். சாரி ஷாலினி மேம், உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. இப்ப நீங்க கிளம்புங்க என்றவனை கோபமாக பார்த்தாள் ஷாலினி.